இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னது இது? ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் என்னோடதா? சாந்தி, அம்மா, என்ன சின்ன பசங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கறீங்க? ஐயோ பாவம், பிள்ளைங்க ஆசையா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. விடு சீதா, இந்த செல்லம். 100 ரூபாயா? சீதாமா, நீயும் கூட. அந்த 100 ரூபாயில நானும் கூட தான் இருக்கேன். இந்த 100 ரூபாயில காந்தி தாத்தா மட்டும்தான் இருக்காரு, நீ இல்ல. குடு சீதாமா. அடிச்சுனா பாரு, கூட்டமா வந்திருக்கிறதால வாய் நீளுதா உனக்கு? அந்த 100 ரூபாய் கொடுத்தது பெரிய விஷயம். ஆண்டி, உங்களுக்கு நிறைய பிரசாதம் கொடுக்கறோம். ப்ளீஸ் ஆண்டி. அதெல்லாம் சரி, கொடுத்த வரைக்கும் போதும், கிளம்புங்க. சீதாமா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நமக்கு தான் கிடைக்கும். நீ என்ன சொன்னாலும் நான் தர மாட்டேன், கிளம்புங்க. டேய் வாங்கடா, இந்த வீட்ல நமக்கு இவ்வளவுதான் கலெக்ஷன் கிடைக்கும். வாங்க அடுத்த வீட்டுக்கு போலாம். வித்யா கணபதிக்கு ஜெய்! வித்யா கணபதிக்கு ஜெய்! நான் குளிக்க போகும்போது கழட்டி வச்ச வாட்ச் எப்படி சித்தி மிஸ் ஆகும் சொல்லுங்க? கீதா, ஸ்வேதா, அப்பு வாட்ச காணோம்னு சொல்றான். நீங்க யாராவது பாத்தீங்களா? ரூமை கிளீன் பண்ணும்போது பை மிஸ்டேக் வாட்ச் எங்கேயாச்சும் வச்சீங்களா? இல்ல, நாங்க பாக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். நிஜமா எங்களுக்கு தெரியாது. ரூம்ல இருந்த வாட்ச் எப்படி சித்தி மிஸ் ஆகும்? ஹே 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 ராம், அமைதியாரு. என்ன பிரச்சனை, என்னாச்சு? என் வாட்சை காணோம் சித்தப்பா. ஹே, வாட்சில் டைம் தொலைஞ்சு போனா நீ டென்ஷன் ஆகலாம். வாட்ச் தொலைஞ்சு போச்சுன்னா புதுசா வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. என்கிட்ட டாப் பிராண்ட்ல 2 வாட்ச் இருக்கு, ஒன்னு உனக்கு தரேன். இது ஜோக் பண்ற டைம் இல்ல சித்தப்பா. ஹே, நான் ஒன்னும் ஜோக் பண்ணலடா ராம். நான் உயிரா நேசிச்சவ என்னை விட்டு போனாலும் நான் உயிரோட போயிருக்கிறதுக்கு காரணமே அந்த வாட்ச் தான் சித்தி. அவளோட ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது அந்த வாட்ச் மட்டும்தான். இப்ப அந்த வாட்ச் கூட என்னை விட்டு போயிடுச்சு. I can't. I really can't. அப்பு, நீ காதலிச்ச பொண்ண நீ இன்னும் மறக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் மனசுல இவ்ளோ வேதனை இருக்கும்னு நான் நினைக்கல. டேய் அப்பு, அப்பு என்ன பாரு. அழாத அப்பு, இங்க பாரு. நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்னால தாங்க முடியாதுடா. ப்ளீஸ், வாட்ச் இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நான் தேடி கொடுக்கறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ப்ளீஸ் அப்பு, நீ அழாத. இந்த வீட்ல இப்ப வரைக்கும் எந்த பொருளும் தொலைஞ்சு போனதில்லை. இங்கதான் எங்கேயாவது இருக்கும்பா, நான் தேடி கொடுக்கறேன். இங்க பாரு, உன்னோட ரூம்லயே உன்னோட பொருள் தொலைஞ்சு போகுதுன்னா எப்படி? அது அவ்வளோ ஈஸியா நான் விட்டுருவேனா? சான்ஸே இல்லை. இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நான் உனக்கு தேடி கொடுக்கறேன்ப்பா. அப்போ இங்க பாரு, இங்கதான் இருக்கு, நான் சொன்னேன்ல. தேங்க்யூ சித்தி, தேங்க்யூ சோ மச். சாரி. ஏய் பரவாயில்ல, வாடா. அசோக், இப்ப அவங்கிட்ட நீ எதையும் சொல்லாத. he is already upset. ஓகே. ஏய், எங்க போற? இங்க வா. கொஞ்சம் இவனை வெளியில கூட்டிட்டு போ, அப்பதான் இவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். ஒண்ணு பண்ணுங்க, நான் விநாயகர் சிலைய ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க போய் அதை வாங்கிட்டு வாங்க. செக் பண்ணி வாங்கிட்டு வரணும். ஆண்டி, என்ன இது? அரிசி பிரசாதம் பண்றதுக்காக. பிள்ளையார் அரிசி எல்லாம் திங்க மாட்டாரு, எங்களுக்கு காசு தான் வேணும்.
கிடைக்கும். ஓ, உங்க பிள்ளையார் பணம் திம்பாரா, அரிசி திங்க மாட்டாரா? அரிசி திங்கிற பிள்ளையாருக்கு தான் இது தருவேன், போங்க. அட வாங்கடா, இந்த வீட்ல அரிசி மட்டும் தான் கிடைக்கும் போல. அடுத்த வீட்டுக்கு போய் கேக்கலாம். வித்யா கணபதிக்கு ஜெய். அங்கிள், ஏய் போங்க போங்க, எத்தனை பேத்துக்கு தான் கொடுக்கறது? ஹலோ, குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு பாஸ் ஆபீஸ்க்கு வரல மேடம். அது எனக்கும் தெரியும். ஆ, நான் உனக்கு ஃபோன் பண்ணது ஃபைலை பத்தி சொல்றதுக்காக. மாமா கிட்ட அதுல சைன். எஸ் மேடம். நான் உனக்கு கொடுத்த ஃபைலை வீட்டுக்கு உடனே அனுப்பணும். இப்பவே வா. நான் சொன்னதையே திருப்பி சொல்லாத. எஸ் மேடம், நானே கொண்டு வருவா மேடம். டேய், உனக்கு மண்டையில மூளை இருக்கா இல்லையா? நீ கொண்டு வந்தா அவங்க அந்த ஃபைலை பார்க்க கூட மாட்டாங்க, அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பார்க்கிறதுக்கு இன்னசென்ட்டா ஹானஸ்டா இருக்கணும். அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பு. சரி மேடம். இவங்க 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வரதுக்குள்ள அந்த ஃபைல்ல மாமா கிட்ட கையெழுத்து வாங்கி ஆகணும். நடந்த விஷயத்த மறந்துட்டு நிம்மதியா இருக்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த வாட்ச்ல இருக்கிற 2 முள்ளும் உன் மனசு கிழிச்சு காயப்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியலடா. அசோக், முதல்ல அதை தூக்கி போடுறா. ஏய், என்னடா பண்ற நீ? இப்ப நான் அதை பத்தி பேசக்கூடாதா? இதை தவிர்த்து வேற எதை பத்தி வேணா பேசு. எல்லாம் தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே நடிக்கிறதுக்குலாம் எனக்கு வராதுடா. டேய், நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. அதெல்லாம் உனக்கு சில்லியா தான் தெரியும். ஒரு தேவதாஸ்க்கு ஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கிறது அந்த கடவுளுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தெரியல. நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறுவ. உன் லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நடக்கும்னு காத்திருந்த உனக்கு நீயே ஒரு நல்ல கிஃப்டா கொடுத்துடா. என்னடா சொல்ற? ஒண்ணு இல்லப்பா, நீ என்ன நான் சொல்றதெல்லாம் கேட்கவா போற? என்ன சொல்றது? ஏண்டா, உன்னை விட்டுட்டு போன அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. உன்னை மறந்தே போயிருப்பா. நீ தானே இப்படி இருக்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, ஒரு தப்பான ஆளை நீ லவ் பண்ணிட்ட. ஆனா உன் லவ் தப்பு இல்லடா. உன் மனசுல இன்னொரு லவ்வுக்கு இடம் இருக்கு. ரைட்டோ ராங்கோலாம் எனக்கு தெரியாதுடா. காதல் ஒரு தடவை தான் வரும். அம்மா அப்பாவை எப்படி மாத்த முடியாதோ அப்படிதான் ஒரு தடவை காதல் வந்துட்டா திரும்பி வர சான்ஸே இல்ல. நான் தான் சொன்னல, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. உன்னை விட அந்த சீதா எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு லஞ்ச் பாக்ஸே அவ எவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிற நீ பார்த்தல. எதுக்குன்னா அதுல எமோஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த வாட்ச். ஐ ஹாவ் மை ஓன் எமோஷன்ஸ் ஆன் திஸ். சோ சீதாக்கு மட்டும் தான் புரியும், எனக்கு புரியாது, அதானே? சரி. சீதா? சீதா, நீ யாருப்பா? ஓ, நீங்களா? என்னங்க, அவர்தான் சீதாவோட அண்ணன். நீங்களும் உங்க ஞாபக மறதியும். உள்ள வாங்கப்பா. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த தெய்வம் தான் உங்களை இங்க அனுப்பி இருக்கு. உள்ள வாங்கப்பா. பரவாயில்லைங்கம்மா, அது நான் சீதா கிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன்.